அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடியிலேயே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகல் வரிகள் 65, 66. அகல் வரிகள்: துரியமும் கடந்த சுகபூரணந்தரும் அரிய சிற்றம்பலத்து அருட்பெருஞ்சோதி. இந்த அகல் வரிக்கான விளக்கம்: இதற்கு முன் வரியில் தவம் மேற்கொண்டோர் உள்ளே 3 ஒளியை காண்பர் என்று நாம் பார்த்தோம். அந்த அனுபவம் எந்த நிலையில் கைகூடும் என இந்த வரியில் கூறப்படுகின்றது. சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி என்ற 3 அவஸ்தைகளையும் கடந்த பின் ஏற்படும் அனுபவமே துரியம் எனப்படும். அந்த துரிய அனுபவம் கடந்த நிலை துரியாதீதமாகும். அந்த துரியாதீத நிலையில் தோன்றும் சுகமே குறைவற்ற நிறைந்த பூரண சுகமாகும். அப்படிப்பட்ட சுகத்தை தருவது சிற்றம்பலம் எனப்படும் நம் பூர்வ மத்தியே. அந்த அனுபவம் எளிதில் கிடைப்பதல்ல என்பதை உணர்த்தவே அரிய சிற்றம்பலம் எனப்பட்டது. துரியாதீத நிலையில் ஒளி தோன்றும் என்பதற்கு ஆதாரம்: துரிய மலை மேல் உள்ளதோர் ஜோதிவல நாடு தோன்றும். அதில் ஐயர் நடம் செய்யும் மணி வீடு தெரியும். அது கண்டவர்கள் காணில் உயிரோடு செத்தார் எழுவார் என்று கைத்தாளம் போடு. அருமையாகிய சிற்றம்பலத்து அருட்பெருஞ்சோதியானது துரியாதீத நிலையில் குறைவற்ற சுகம் தரும் என்பதே இந்த வரிக்கு விளக்கமாகும். நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடியிலேயே சரணம். ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம் அபயம்.